எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த மோதல் அப்படிங்கிறது டெல்லி வரைக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா இந்த மோதல் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலையுமே எதிரொலிச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அதையுமே சீட்டு கொடுக்க விடாம ஆக்கிட்டாரு. சோ இதுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை இப்போ தாவேகாவோட கைகோட்டு ரகசியமான ஒரு டீலிங் ஒண்ணு போட்டிருக்கதா நமக்கு தகவல் ஒண்ணு வெளியாக இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டீலிங் எல்லாமே இருக்கட்டும். சனிக்கிழமை ஆயிடுச்சு, இன்னும் அண்ணன் எங்க காணோம் அப்படின்னு யாருமே தேடாதீங்க. ஏன்னா அண்ணன் வந்து பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நல்லா இருந்த அந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்ல பள்ளத்தை தோண்டி வச்சு நல்லா இருந்த அந்த முல்லை நகர் இருக்கு இல்லையா, ரொம்ப அகலமா விஸ்திவாரமா இருந்த இடத்த முந்தின நாள் வந்து அதை குறுக்கலாக்கி அண்ணன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக அரசு சதி செஞ்சிருக்கு. இது வந்து திமுகன்னு நான் சொல்லல, அண்ணனே வந்து சொல்லியிருக்கிறாரு. பாசிச அரசியல் திமுக அரசு செய்யறதா. இதுக்கு தேர்தல் ஆணையமும் மாநகராட்சியும் தக்க பதிலடி, அதாவது கரடியே காரி துப்புடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. திமுக அரசு சொன்னா தேர்தல் ஆணையம் ஏன் கேள்வி கேக்குது? எங்கேயோ இருக்குதுல்ல, என்ன அப்படிங்கறத சொல்றேன். கூடவே நேத்து ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருந்த பொன்ராஜ் அவர்கள் மீது விஜய் கொடுத்த அந்த புகார் இருக்கு இல்லையா, அந்த மொட்டை கடிதத்தை இப்போ விஜயுமே வந்து டெலிட் பண்ணியிருக்காரு. என்ன காரணம்? வழக்க வந்து வாபஸ் வாங்கினாரா என்ன அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழக அரசியல் களம் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போது அதுல ஒரு சில பேர் வந்து எண்ணெயே ஊத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் அண்ணாமலைக்குமே இப்போ ஊத்தி இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய அந்த மோதல் அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு மட்டும் கிடையாது, டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சோ அப்படி அந்த மோதல் காரணமா தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அண்ணாமலைய நீங்க மாநில பதவியில இருந்து நீக்கம் செஞ்சா மட்டும்தான் நான் வந்துட்டு உங்க கூட கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அண்ணாமலையோட பதவியுமே மேலிடம் வந்து நீக்கிச்சு. இதனால அதிருப்தியில இருந்த அண்ணாமலைக்கு தேசிய பதவி தர அப்படின்னு சொல்லப்பட்டதாதான் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. அதுவுமே ஒரு தகவல் தான். ஆனா அப்படியே அந்த பதவியுமே கொடுக்காத ஒரு காரணத்தினால இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல அண்ணாமலைய களமிறங்க சொல்லியிருக்கு பாஜகவோட மேலிடம். அதாவது அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலை களமிறங்கினாரு, போட்டியிட்டார் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. கோவை தொகுதியே வந்து அண்ணாமலைக்கு தான், அண்ணாமலையாலதான் பாஜகவே வளர்ந்தது. சோ அந்த அசூர வளர்ச்சிக்கு காரணமான அண்ணாமலைய மக்கள் வந்து கைவிட்டுற மாட்டாங்க. நீங்க வந்து தேர்தல்ல போட்டியிடுங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறமா சட்டமன்றத்துக்குள்ள போங்க, உள்ள போயிட்டு திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளையும் நீங்க மாறி மாறி என்ன அரசியல் வேணா செய்யுங்க, நாங்க உங்களை கேட்க மாட்டோம், உங்களுக்கு உறுதுணையா இருப்போம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்திருக்க பாஜக மேலிடம். இதை நம்பிட்டுதான் அப்பப்போ வஞ்ச புகழ்ச்சி அணியில எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை அவர்கள் வந்து புகழ்ந்து வந்துட்டு இருந்தாரு. இதையும் நம்ம பார்த்துருப்போம். அங்காளி பங்காளி சண்டை அப்படிங்கறது அதிமுகவுக்குள்ள சகஜமான ஒண்ணு தானே. சோ அது வந்து கூட்டணி கட்சிகளோடையும் இருக்கும் அப்படிங்கறதான் இவங்க ரெண்டு பேரும் புகழ்ந்தது மூலமா நமக்கு தெரிய வந்தது. ஆனா இப்போ வந்து அதை மனசுல வச்சுதான் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல 2 தொகுதிகள்ல போட்டியிட விருப்பப்படுறதா பியூஷ் கோயல், அதாவது தமிழகத்துல தொகுதி பங்கீடெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வந்து பியூஷ் கோயல் அவர்களிடம் வந்து ஒரு விருப்பத்தையும் தெரிவிச்சாரு. அதாவது கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் இந்த 2 தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியை எனக்கு ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு பியூஷ் கோயல் கிட்ட அண்ணாமலையும் கோரிக்கை வச்சிருக்காரு. சரி, அதையும் ஒன்னா சேர்த்து அப்படின்னா அந்த 27 தொகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த தொகுதிகள்ல இந்த தொகுதிகளோட லிஸ்டையும் இணைச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பாஜக கொடுத்திருக்கு. சோ இந்த தொகுதிகள்லாம் யாருக்கு கேட்கறாங்க அப்படிங்கறது கூட தெரியாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இத வந்து நல்லா மோப்பம் முடிச்சு அந்த 2 தொகுதியுமே நான் வந்து பாஜகவுக்கு ஒதுக்கவே மாட்டேன் அப்படிங்கறதுல ஒத்த கால்ல நின்று அந்த 2 தொகுதியும் ஒதுக்காம இது வந்து ஒதுக்கல அப்படின்னு தெரிஞ்சா அண்ணாமலை வந்து வெளிப்படையா தெரிஞ்சது அப்படின்னா அது வந்து கோச்சுக்குவாரு. போற போக்குல அந்த நாயஷுன்னு சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வானதி அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களோட தொகுதி
தொகுதியையும் சேர்த்து நான் வந்து ஆஹ் கோவை தெற்கு தொகுதி அந்த தொகுதிக்குமே நான் வந்து கொடுக்க மாட்டேன். சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு இந்த 3 தொகுதி பாஜகவுக்கு கிடையாது அப்படின்னு முடிவெடுத்து லிஸ்டையுமே கொடுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு பதிலா கோவையோட வடக்கு தொகுதியை நான் பாஜகவுக்கு ஒதுக்குறேன் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த வடக்கு தொகுதியில பாரதி ஸ்ரீனிவாசன் அக்கா போட்டிடுவாங்களா இல்லைன்னா அண்ணாமலை போட்டிடுவாரா அப்படிங்கறதுதான் இப்போ வந்து பாஜகக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உட்கட்சி பூசல். ஒரு பக்கமா அண்ணாமலையும் அவரோட ஆதரவாளர்களும், அவர் ஒரு வார் ரூம் வச்சிருந்தாரு, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த வார் ரூம் செயல்பாடுகளுமே வந்து அண்ணாமலைக்கு தான் அந்த சீட் வந்து வேணும் அப்படின்னும், வானதி ஸ்ரீனிவாசன் அக்காவோட அவங்களோட ஆதரவாளர்கள் வந்து அக்காவுக்கு தான் நீங்க கொடுக்கணும், ஏன்னா கோவையில அக்கா தான் எல்லாமே, அண்ணாமலை எல்லாம் வந்து ஒரு ஆளே கிடையாது, ஏற்கனவே ஜெயிச்சவங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மோதல்ல அண்ணாமலைக்கு ஒரு வேலை சீட்டு கொடுக்கல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதிமுகக்குள்ள குட்டையை குழப்பி அவங்கள தோக்க அடிக்க வச்சிருவாரு அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா இருந்தாலுமே, இது வந்து நீங்க தனியா இருந்து செய்யறதுனால யாருக்கு என்ன லாபம் சொல்லுங்க. அதனால நீங்க அப்படிலாம் செய்யாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து தாவேகாவோட இணைஞ்சிருங்க. நீங்க வந்து தாவேகாவுக்காக மறைமுகமா வேலை செஞ்சு கொடுங்க. நீங்க எப்படியும் எடப்பாடி பழனிசாமியையும் உங்களுக்கு கிடைக்காத சீட்டு வேற யாருக்காவது கிடைச்சது அப்படின்னா அவங்களை காலி பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா வார் ரூம் வச்சு வேலை செய்வீங்க. அது செய்யறதுதான் செய்யறீங்க, அப்படியே அண்ணனுக்காகவும் லைட்டா போற போக்குல ஒரு வேலையை செஞ்சு விடுங்க அப்படின்னு தாவேகாவை சேர்ந்த அந்த 5 பேர்ல ஒருத்தர், அதாவது ஊருக்குள்ள 4 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாவேகாவுக்குள்ள ஒரு 5 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 5 பேர்ல ஒருத்தர் வந்து அண்ணாமலைக்கு போன் பண்ணி இந்த டீலிங்க பேசினதா ஒரு தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. இப்போ இதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல போறாரு, ஓகே சொல்ல போறாரா, தாவேகாவுக்காக வந்து களத்துல களமிறங்கி விளையாட போறாரா, அதிமுகவுக்காக உட்கட்சி பூசல் செய்வார் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம், அது கன்ஃபார்ம். அதுக்கு தாவேகாவுக்காக செய்ய போறாரா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. இந்த டீலிங் எல்லாமே ஒரு பக்கமா இருக்கட்டும், இன்னைக்கு சனிக்கிழமை ஆச்சு, எங்க அண்ணனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் தேடி இருந்திருப்பீங்க. அண்ணன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நல்லா இருந்த அந்த பெரம்பூர்ல முல்லை நகர், அதான் நம்ம அண்ணன் பிரச்சாரம் பண்ணணும்னு கேட்டாங்க இல்லையா, அந்த முல்லை நகர்ல ரோடு நல்லா தான் இருந்தது. அந்த ரோட்ல பள்ளத்தை தோண்டி அண்ணன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாநகராட்சி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கத்துல அகலமா நல்ல விஸ்திவாரமா இருந்த அந்த ரோட்டை ஒரே நாள்ல குறுக்கலாக்கி தேர்தல் ஆணையமே வந்து சதி பண்ணி அண்ணனை வரவிடாம செஞ்சிருக்கு. ஆனா இது வந்து மாநகராட்சி தேர்தல் ஆணையம் எல்லாமே வந்துட்டு திமுகவோட கட்டுப்பாட்டுல இருக்கு, திமுக பாசிச அரசு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனே வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவுமே கொடுத்திருக்கிறாரு. இதுதான் அண்ணனோட எதிர்ப்பு, இதுதான் அண்ணனோட அறிக்கை. ஏன்னா பேட்டிகள் எல்லாமே கொடுக்க மாட்டாரு இல்லையா, அதனால அவரோட ஆன்லைன் அலுவலகம் மூலமா இந்த ஒரு குற்றச்சாட்டையுமே முன் வச்சிருக்காரு. இதுக்கு மாநகராட்சியும் தேர்தல் ஆணையமுமே பதிலடி கொடுத்திருக்காங்க. அதாவது மாநகராட்சி சார்பில் இருந்து அந்த ரோட்ல வந்துட்டு நாங்க எந்த வேலையுமே செய்யல, மாறா அங்க வந்து ஒரு குடிநீர் குழாய் ஒண்ணு வந்து உடைஞ்சு போச்சு, அதை சரி செய்யறதுக்காக குடிநீர் வாரியம் வந்து ஒரு சின்ன இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு வந்து அங்க வந்து சுத்தி பேரிகார்ட் போட்டு அதுல வந்து வேலை செஞ்சாங்க. அதையுமே அவங்க வந்து உடனடியா முடிச்சுட்டு போயிட்டாங்க. இத ஒரு காரணமா சொல்லி நீங்க போறது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு மாநகராட்சியுமே, இந்த பக்கத்துல தேர்தல் ஆணையம் இதுதான் வந்துட்டு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கரடியே காரி துப்புனது. ஏன்னா தேர்தல் ஆணையம் கைக்கு போயிடுச்சு, எம்சிசி அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் தேர்தல் விதிமுறைகள் எப்ப வரும்னு ஆதிவர்ஷன் அவர்கள் கூட ரொம்ப காத்திருந்தாரு. தேர்தல் விதிமுறைகள் மட்டும் நடைமுறைக்கு வரட்டும், எங்க அண்ணன் என்னெல்லாம் செய்ய போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பில்டப் எல்லாமே கொடுத்து வச்சிருந்தாரு. ஆனா அந்த தேர்தல் விதிமுறைகள் வந்ததுக்கு அப்புறமா அது என்னென்ன நடைமுறை இருக்கும் அப்படிங்கறது கூட அண்ணனுக்கு தெரியாம போச்சு போல. எம்சிசி அது நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா அரசுக்கு எந்த ஒரு அதிகாரமுமே இருக்காது, அது அப்படியே தேர்தல் ஆணையம் கைக்கு வந்து மாறிடும். எந்த ஒரு முடிவா இருந்தாலுமே அது வந்து தேர்தல் ஆணையம் தான் எடுப்பாங்க. இப்போ பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கறதுமே தேர்தல் ஆணையம் தான் கொடுக்கணும். ஆனா அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக அரசு வந்து அனுமதி கொடுக்காம எங்களை தடுக்கிடுச்சு, எங்களை நெருக்கிடுச்சு, எங்களை முடக்கிடுச்சு அப்படின்னு திமுக அரசு மேல குற்றம் சாட்டி இருக்கிறாரு. ஆனா இதுக்கு தேர்தல் ஆணையமே வாலண்டியரா வந்து பதில் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, நான் தான் விஜய், நான் வந்து பிரச்சாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 19 ஒரு மொட்டை கடிதாசி கொடுத்தாலாம் நாங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம். இதுக்குன்னு ஒரு இணையதளம் ஒண்ணும் இருக்கு, சாவிதா அப்படிங்கிற ஒரு இணையதளம் இருக்கு. அந்த இணையதளம் மூலமா 48 மணி நேரம், அதாவது 2 நாளைக்கு முன்னாடியே நீங்க வந்து அனுமதி கேட்கணும். எந்த நேரத்துல எந்த இடத்துல எத்தனை பேர் வந்து அங்க வருவாங்க, அந்த இடத்துல வந்து அத்தனை பேர் நிக்கிறதுக்கு அந்த இடம் வந்து தகுதி வாய்ந்தது தானா, இந்த மாதிரி எல்லா ஆவணங்களையும் எல்லா விளக்கங்களையும் கொடுத்து நம்ம வந்து அனுமதி கேட்டோம் அப்படின்னா உடனடியா அனுமதியும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேர்தல் ஆணையம் வந்து
ஒரு விளக்கமே கொடுத்திருக்காங்க. இப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாம, நான் தான் விஜய், உயிரென வரவா, நான் வந்து பிரச்சாரத்துக்கு வரேன், ஒரே நாள்ல 5 தொகுதிக்கு போறேன், நான் வரக்கூடிய இடத்துல 3000 பேர் கூடுவாங்க, ஆனா அது வந்து 3000 பேர் கெப்பாசிட்டி அது தாங்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடத்த நானே பார்த்த கிடையாது. ஏதோ முல்லை நகர்னு சொல்லியிருக்காங்க, நான் வரணும், எனக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டாரு அப்படின்னா, இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல 300 பேர் தான் நிக்க முடியும், இங்க வந்து 3000 பேரை நிறுத்துறதுக்காக அனுமதி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் மறுத்திருக்காங்க. அந்த லெட்டரே இப்ப வந்து இணையதளத்துல வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. தேர்தல் ஆணையத்தோட அந்த அனுமதி மறுப்பு கடிதம் அப்படிங்கறது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்படிதான் கரூர்லயுமே முந்தின நாள் போய் அனுமதி கேட்டுட்டு, அதுவும் இவ்வளவு பேர் தான் இருக்க முடியும் அப்படிங்கறது கூட தெரியாம, பக்கத்து ஊரு அங்க இருந்து இங்க இருந்து பின்னாடி வர வழியில எல்லா கூட்டத்தையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு அப்படி ஒரு ஸ்டாம்பேடு நடத்தி ஒரு பிரபலத்தை வந்து தேடிக்கிட்டாரு. 41 பேர் உயிரை வச்சு. இன்னொரு பக்கம் அது வந்து ஜனநாயகன் பட ஷூட்டிங்காக தான் அப்படிங்கிறது கூட ஒரு பக்கமா பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து அது வந்து தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு சம்பவம் நீங்க செய்ய போறீங்களா? அதுவும் நீங்க வந்து ஏற்கனவே வந்து கரூருக்கு வரும்போதே பக்கத்துல இருந்து நீங்க எல்லாரையும் கூட்டு வந்தீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வசதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நாள்ல 5 தொகுதி அப்படின்னு வரை கேட்டிருக்கீங்க. தமிழக வரலாற்றிலேயே, அதாவது அரசியல் வரலாற்றிலேயே ஒரே நாள்ல 5 தொகுதிக்கு பிரச்சாரம் செஞ்ச ஒரு அரசியல் தலைவரே கிடையாது. இத்தனை நாளா அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு அது தெரியாதா? 5 தொகுதி ஒரே நாள்ல முடிக்கணும், அப்படியே பச்சை பச்சை பச்சைக்குன்னு எல்லா தொகுதியும் போகணும், 234 தொகுதியை 20 நாள்ல கவர் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த அரசியல்வாதிகளுக்கு, இத்தனை வருஷமா அரசியல் பண்ணிருக்கவங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு ஒரு நாள்ல எவ்வளவு தொகுதியை கவர் பண்ண முடியும்? ஒரு தொகுதிக்கு போனா எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டியது வரும்? அங்க வந்து எல்லாரும் அந்த நேரத்துல மட்டும்தான் மக்களை வந்து சந்திக்க முடியும். அப்ப மக்களுமே அந்த நேரத்துலதான் அவங்களோட குறைகள் சொல்லுவாங்க, ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்கும், பொதுக்கூட்டம் இருக்கும், பார்த்துட்டு எல்லா மக்களையும் சந்திக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தனியா ஒரு ரோட் ஷோ இருக்கும், நீங்க வந்து பேச முடியாது, என்ன வந்து பார்க்க மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது 1 மணி நேரத்துக்கு ஒரு தொகுதி அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காரு. நீங்க இந்த தொகுதியில இருந்து அந்த தொகுதி போறதுக்கே உங்களுக்கு 1 மணி நேரம் கண்டிப்பா தேவைப்படும் சென்னைக்குள்ள டிராபிக்ல. அப்படி இருக்கும்போது 5 தொகுதி அப்படின்னு சொன்னதே ஒரு ஏமாற்று வேலை. அதை நம்பி மக்கள் காத்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள இன்னும் ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக குடிநீர் குழாய்க்கு போடப்பட்ட பள்ளம் அந்த போட்டோ ஒண்ணு எடுத்து வச்சுட்டு எங்களை வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடை செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த பக்கத்துல தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது அவங்க வாயில இருந்து வராது, ஏன்னா அது பாஜகவோட கைக்குலி அப்படின்னு விஜய் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் இல்ல, திமுக அரசு வந்து எங்களுக்கு அனுமதி தர மறுக்குது, இந்த மாதிரியான போலியான காரணங்கள் சொல்றது மக்களை திசை திருப்பி ஏமாற்றுறதுக்கு தானோ தவிர இதுல வந்து எந்த ஒரு உண்மையுமே கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்கிட்டதான் இப்படி ஒரு மொட்டை கடிதாசி கொடுத்து அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்தைக்கு பரபரப்பா பேசப்பட்ட பொன்ராஜ் அவர்கள் வந்து தாவேகா பெண்களை வந்து அவதூறா பேசிட்டாங்க அப்படின்னு விஜய் வந்து ஒரு புகார் ஒண்ணு கொடுத்தாரு இல்லையா? அதாவது தேர்தல் தேதி அறிவிச்சு இத்தனை நாள வெளிவராத விஜய் வந்து பெண்களுக்கு ஒண்ணு, அதாவது தாவேகா பெண்களுக்கு ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு பொங்கி எழுந்து டிஎஸ்பி அலுவலகத்துக்கே போய் ஒரு புகாரை கொடுத்துட்டு தன்னோட எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு பதிவையுமே போட்டிருந்தாரு. இப்போ அந்த பதிவை வந்து டெலிட் பண்ணியிருக்காரு. என்ன காரணம்? பொன்ராஜ் அவர்கள் வந்து பதிலுக்கு ஒரு புகார் கொடுத்ததுனாலயா? ஏன்னா தாவேக்காவினர் எல்லாம் தொடர்ந்து கொலை மிரட்டல் கொடுக்கறதாகவும் வீடியோக்களை வந்து மாஃப் செய்யறது தாவேக்காவினருக்கு வந்து கை வந்து கல. சோ இது எல்லாத்தையுமே புகார் கொடுத்து அவங்கள பத்தின உண்மைகள் எல்லாமே வெளிவந்துரும், அந்த வழக்கு வந்து எம்எல்ஏ பாயும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால டெலிட் பண்ணாரா அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் கிடையாது. இணையவாசிகளோட அந்த கமெண்ட்னால பயந்து போய் அண்ணன் வந்து டெலிட் பண்ணிருக்காரு. நம்ம ஒரு புகார் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து எந்த காரணத்துக்காக கொடுக்குறோம், அந்த காரணம் வந்து அந்த நபர் வந்து எந்த இடத்துல அதை வந்து பேசியிருந்தாரு, பிரச்சார மேடையில பேசியிருந்தாரு, இல்லைன்னா ஆன்லைன்ல பேசியிருந்தாரா, இல்லைன்னா எழுத்து வடிவில் பதிவு போட்டிருந்தாரா, இல்ல யூடியூப்லனா அந்த யூடியூபோட யூஆர்எல் அந்த லிங்க் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கும், என்ன பதிவுல போட்டிருந்தாரோ அந்த லிங்க் கொடுக்க வேண்டியது இருக்கும், என்ன தேதியில குறிப்பிட்டிருந்தாரு, அதுவும் அந்த வீடியோவா இருந்தது அப்படின்னா வந்து இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள்ள அந்த டைம் இருக்கும் இல்லையா, இந்த டைமுக்குள்ள அவர் பேசியிருந்தாரு, இப்படி எல்லா தகவலுமே கொடுத்துதான் நம்மளால ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க முடியும். ஆனா இப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லாம தீய சக்தி திமுக எனக்கு எங்களோட தாவேகா பெண்களை பத்தி பேசிருக்கு, இது வந்து தமிழகத்தையே பேசின மாதிரி, இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும், பொன்ராஜ் அவர்கள் வந்து தரைக்குறைவான கொச்சையான வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு, அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு மொட்டை கடிதாசி புகார் வந்து விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. இது வந்து ஆன்லைன்ல வர பதிவு போட்டிருக்காரு. இந்த விஷயத்த வந்து இப்ப இணையவாசிகள் எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்ச உடனே, இந்த விஷயம் கூடவா விஜய்க்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே, ஓகே நம்ம விஷயங்கள் எல்லாமே வெளிவருது, நம்ம வந்து ஒரு தற்குறி அப்படிங்கறத நம்ம மூடி மறைச்சு வச்சிருந்தோம், ஆனா நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த 5 பேர் சேர்ந்து அதை வந்து வெளியே எல்லாத்துக்குமே சொல்லிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல வந்து எல்லாரும் பாத்துட்டாங்க.
அதாவது முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு முக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஊரே பார்த்து அத வச்சு ஒரு 2 நாளா பேசு பொருளா மாறுனதுக்கு அப்புறமா தான் யாரோ சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் எழுதக்கூடாதாமா அப்படின்னு. அதுக்கப்புறமா அண்ணன் வந்து டெலீட் பண்ணிட்டு போயிருக்காரு. அதாவது யாரு சொல்லிக் குடுத்தாங்களோ தெரியல. இந்த மாதிரி நம்ம வந்து போஸ்ட் போட்டு டெலீட் பண்ணிட்டு ஓடிறலாம். அப்படி யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா, மன்னிப்பு கேட்டோம்னா எல்லாமே முடிஞ்சு போயிரும் அப்படின்னு யாரோ சொல்லிக் குடுத்திருந்திருப்பாங்க போல. கூட இருக்கிறவங்கல்ல யாரோ. அது யாரு அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அத பார்த்துட்டு தான் அண்ணனுமே வந்துட்டு போஸ்ட்லாம் போட்டு 2 நாள் ஆனதுக்கு அப்புறமா டெலீட் பண்ணிட்டு ஓடி இருக்கிறாரு. சோ இப்படி ஓடி ஒளிந்த விஜய் வந்து அடுத்து பிரச்சாரம் செய்ய வரப்போறாரா? வேட்பாளர்களை அறிவிக்க போறாரா? இல்ல அதுக்கும் ஏதாவது காரணங்கள் வச்சிருக்காரா? அப்படிங்கறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.